எந்த ராசிக்காரர்கள் பணத்தை நன்றாக கையாளுகிறார்கள்? சில ராசிக்காரர்கள் பணத்தை சேமிப்பது மற்றும் பணத்தை நன்றாக நிர்வகிப்பது போன்ற இயல்பான உள்ளார்ந்த திறமைகளை கொண்டுள்ளனர். அதே சமயம் சிலர் தங்கள் நிதியை தவறாக நிர்வகிப்பது மற்றும் போதுமான அளவு சேமிக்காத பழக்கம் இருக்கலாம். பணத்தின் மதிப்பு மற்றும் மதிப்பை புரிந்து கொள்வதும், குறிப்பாக மழை நாட்களில் தங்கள் நிதிகளை சிறப்பாக நிர்வகிப்பதும் முக்கியம். நமது ஜோதிட பாகுபடிப்படி பின்வரும் 5 ராசிக்காரர்கள் தங்கள் நிதியை நன்கு நிர்வகிக்க திறன் கொண்டவர்கள் மற்றும் அவர்கள் தேவையில்லாமல் செலவழிக்க மாட்டார்கள். உங்கள் ராசி இந்த வகைக்குள் வருமா என்று பார்ப்போம். மகரம். மகரம் என்பது சனியால் ஆளப்படும் பூமியின் ராசியாகும். மகர ராசி பூமிக்கு சாரம். ஒருவரின் செயல் மற்றும் செயல்களின் அதன் தனித்துவமான ஒழுக்கம் மற்றும் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் தனித்துவமான திறனை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் உறுதியான மனநிலை கொண்டுள்ளனர் மற்றும் அவர்கள் எப்போதும் தங்கள் வருமானம் மற்றும் செலவினங்களை பதிவேட்டை பராமரிப்பார்கள். அவர் மிகவும் கவனம் செலுத்துபவர்கள், தொழில் சார்ந்தவர்கள், கடின உழைப்பாளிகள் மற்றும் அவர்கள் நிதி நிலைமையை மற்றும் நிலைத்தன்மைக்காக அதிகம் பணம் சம்பாதிப்பதில் மிகவும் அர்ப்பணிப்புடன் உள்ளனர். சிறு வயதில் இருந்தே தங்கள் எதிர்கால வாய்ப்புகள் மற்றும் நிதி சேத்திரத்தன்மை குறித்து அவர்கள் மிகுந்த விழிப்புணர்வை கொண்டுள்ளனர். எனவே பணத்தை பற்றி இந்த பொறுப்பான அணுகுமுறை அவர்கள் பண விஷயங்களில் முதன்மையான ராசி அடையாளங்கள் ஒன்றாக ஆக்குகிறது. கும்பம். கும்பம் என்பது சனியால் ஆளப்படும் ஒரு காற்று ராசியாகும். கும்பராசிக்காரர் புத்திசாலித்தனம் மற்றும் பண விஷயங்களில் புதுமையான சிந்தனைக்கு பெயர் பெற்றவர். அவர்கள் தன் நிதி வாழ்க்கையின் புதிய நிதி திட்டத்தின் முதலீடு செய்யும் நிபுணத்துடன் நிர்வகிக்கிறார்கள். ஆனால் எப்போதும் தங்கள் பணத்துடன் பாதுகாப்பாக விளையாடுவார்கள். அவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது, ஆபத்து நிலை அதிகமாக இருக்கும் இடத்தில் தங்கள் நிதியை அரிதாக முதலீடு செய்வார்கள். கும்பம் மகராசி போன்ற ஒழுக்கத்தின் பாதிப்பாகும். ஆனால் அவர்களின் தற்போதைய நிதி திட்டத்தில் முற்போக்கான மாற்றங்களை செய்வதை நம்புகிறார்கள். ஏனெனில் இந்த சொந்தக்காரர்கள் எதிர்கால வாய்ப்புகளிலிருந்து அதிக பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல நிதியை நுண்ணறிவுகளை கொண்டுள்ளனர். கன்னிராசி. கன்னிராசி என்பது புதன் மூலம் ஆளப்படும் இரட்டை ராசியாகும். பணம் விஷயங்களில் இரட்டை கத்திறன் காரணமாக கன்னிராசியின் நானாகவும் அவர் நிதியை ஆதாரங்களின் கவனம் செலுத்துவதும் திரவ பணத்தை கையாளும் கிரகம் இது. அவர்கள் பரிபூர்ணவாதிகளாக பிறந்தவர்கள் மற்றும் பண வாய்ப்புகளை பற்றி சாதாரண அணுகுமுறையின் யோசனைகள் ஒருபோதும் திருப்தியடைய மாட்டார்கள். தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் இன்னும் அதிகமாக சாதிக்க வேண்டும் என்ற தெளிவான இலக்கை அவர் எப்போதும் கொண்டுள்ளனர். கன்னிராசிக்காரர்கள் அதிக வருமானம் ஈட்டவும், அவர்களின் உண்மைகளை மற்றும் பார்வையை தெளிவாக வைத்திருக்கவும், நிதி வளர்ச்சி மற்றும் நடைமுறை அணுகுமுறையுடன் தொழில்முறை முன்னேற்றம் ஆகியவற்றை கொண்டுள்ளனர். அவர்கள் பணம் மற்றும் செல்வத்தை கையாளும் போது ஆதாயங்கள் புரிந்து கொள்வதற்கான இயல்பான திரையை கொண்டுள்ளனர். எனவே அவர்கள் நிதி வெற்றியை அடைவதற்கு பணத்தை சேமிப்பதிலும் மதிப்புமிக்க பணத்தின் முக்கியத்துவத்திலும் சாய்ந்துள்ளனர். ரிஷபராசி. ரிஷபம் என்பது சுக்கிரன் ஆளப்படும் ஒரு பூமி ராசியாகும். மேலும் இது செல்வம் பணத்தில் மிகுதியாக இருக்க சிறந்த ஜோதிட கலவையாகும். டாரஸ் பூர்வவாசிகள் மிகவும் புத்திசாலிகள். அவர் தங்கள் சொந்த சம்பாதியத்தில் இருந்து ஆடம்பர வாழ்க்கை விரும்புவார்கள். ஆனால் அதே நேரத்தில் எதிர்கால வாய்ப்புகளை பணத்தை சேமிப்பதன் மதிப்பை புரிந்து கொள்கிறார்கள். இந்த ராசியின் அடையாளம் பொதுவாக 5 புலன்களை ஆளுகிறது. இது பணத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல மற்றும் கெட்ட முடிவின் அதிர்வை உணர அவர்கள் சிந்திக்கிறார்கள். நிலையான டாரஸ் இயல்பவர்களின் அடித்தளமாக அணுகுமுறையுடன் எந்த உணர்ச்சியின் தூண்டுதலுக்கு உணர்ச்சி வரப்படாதது, ஆனால் புத்திசாலித்தனமான நடவடிக்கை எடுத்து தேவைக்கு மட்டுமே செலவழிக்கும். சரியான இடத்தில் நல்ல முதலீட்டு திட்டங்களும் பணத்தை எவ்வாறு கையாளும் என்பது அவர்களுக்கு தெரியும். மேலும் ஒரு இயற்கையாக பொருள்சார் ஆதாயங்களை குவிக்கின்றனர். சீர்திருத்தன்மை மற்றும் தெளிவான பார்வை ஆகியவற்றை இந்த தனித்துவமான கலைவானது. இந்த ராசியின் அடையாளத்தின் நீதி தொடரில் அவர்கள் நல்ல நிலை அளிக்கிறது. எனவே பணத்தை பொறுத்த மட்டில் கூட அவர்கள் எளிதில் செலவழிக்க மாட்டார்கள் அல்லது தங்கள் பரிசிலிருந்து பணத்தை அவசரம் எடுக்க மாட்டார்கள்.
மாறாக அவர்கள் புத்திசாலித்தனமாக செல்வத்தை குவித்து அனைத்து காரணிகளையும் புள்ளிகளையும் பார்த்து சரியான இடங்களை முதலீடு செய்கிறார்கள். துலாம் ராசி என்பது சுக்கிரன் ஆளப்படும் ஒரு காற்று ராசியாகும். வீனஸ் பணம் நிறைந்த காதல் கிரகம். துலா ராசியால் தன் வாழ்க்கையில் பணம் மற்றும் செல்வத்தை மிக இயல்பாக ஈர்க்கிறார்கள். சரியான இடத்தில் நேரத்தில் முடிவெடுக்கும் இயல்பு திறமையுடன் அவர்கள் நல்ல நிதி மதிப்பெண் இருக்கிறது. மாறாக துளாராசிக்கார் முதலீடு மற்றும் சேமிப்பு தொடர்பான அனைத்து தாக்கங்களையும் வைத்திருக்கும் சரியான கவனம் மற்றும் நடைமுறை அணுகுமுறை இல்லை. துளாராசிக்காருக்கு சுக்கிரன் அதிபதி தேவையற்ற செலவினங்கள் தவிர்க்கவும் நல்ல சேமிப்பு மற்றும் முதலீடு செய்யவும் அவர்கள் சரியான பாதையில் வைத்திருக்கும் நிதி ஆலோசனை பின்பற்ற நல்ல பழக்கத்தின் காரணமாக நல்ல பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் திறமை ஆசீர்வதிக்கிறது. துளாராசி அன்று பண மேலாண்மை தொடரில் கடைசி குறைவான ராசி அல்ல. உங்கள் ராசி அன்று பணத்தை சிறந்தவர்கள் பற்றி வரவில்லையா? பிரச்சனைகளை கீழே உள்ள சில உதவிக்குறிப்புகளை படிங்கள். அது நிச்சயமாக பணத்தை சேமிக்க நிர்வகிக்க உதவும். மேஷராசி பண விஷயங்கள் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்த்தால் உங்கள் பணத்தை நன்றாக நிர்வகிக்கலாம். அதிகப்படியான பணத்தை உங்கள் பாக்கெட்டில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த வழியில் நீங்கள் மனக்கிளர்ச்சியில் இருந்து விலகி இருப்பீர்கள். ஜெமினி நீண்டகால முதலீடு இலக்குகளை வைத்து நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும் மற்றும் உங்கள் செல்வத்தை நிர்வகிக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் கூடுதல் செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். லியோ நீங்கள் பொதுமனை நடைமுறையில் இருப்பது மிகவும் முக்கியம் மற்றும் ஒருவருக்கு பரிசளிக்கும் போது அதிகமாக செலவு செய்யாதீர்கள். முடிந்தவரை உங்களுக்கு செலவை குறைந்த விலை பொருட்களை வாங்க முயற்சிடுங்கள். விருச்சிகம் பணத்தை சேமிப்பது சிறந்து விட உங்களுக்கு உதவியின் தேவை அனைத்து கார்பின் பயன்களுக்கும் பட்ஜெட்டில் சிறந்த சேமிப்பு உதவிக்குறிப்பும் நிதியை நிர்வகிப்பதில் எந்தவன மனக்கிளர்ச்சியான முடிவுகளை எடுப்பது நீங்கள் தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி உங்களுக்கு மிக முக்கியமான உதவிக்குறிப்பு பகுதிகளில் சேமிப்புகள் நீண்டகால மற்றும் சிறு சேமிப்புகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் மாத வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை சேமிப்பது பிற்காலத்தில் பெரிய கனவுகளை அடையாளம் உதவும். மீனம் அவர்களின் கனவு இயல்புகள் பெயர் பெற்றது. அவசர நிதியை உருவாக்குவதே உங்களுக்கு சிறந்த உதவி குறிப்பு. காலத்துக்கும் யோசித்து பிறகு மியூச்சுவல் ஃபண்டுகளை முதலீடு செய்வது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தங்கம் போன்றவற்றை வாங்குவதன் மூலம் உங்கள் மாத வருமானத்தில் சிறிய பகுதியை முதலீடு செய்யலாம்.